தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனை புகழும் ஆட்சியும் உண்டாக கடவதே. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவதே. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவதே. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் தூய இருதயத்திற்கு முழுமையாக ஒப்பு கொடுத்தவர்களாய் அந்த தூய இருதயத்தின் ஆறுதலை பெற, நம்பிக்கை பெற, உறுதி பெற, அவரின் இரக்கத்தில் நாம் இணைந்து வாழ்ந்திட, அந்த தூய இருதயத்திலிருந்து வருகின்ற மன்னிப்பினால் நாம் வாழ்வடைய நம்மையும் நம் குடும்பத்தையும் ஒப்பு கொடுப்போம். தூய ஆவியானவர் நம்மை வழிநடத்துகின்றார், நம்மை பாதுகாக்கின்றார். நமக்கு எத்தீங்கும் நேரிடாது, எந்த பொல்லாப்பும் நம்மை சூழ்ந்து கொள்ளாது, எந்த வாதையும் நம் குடும்பத்தை நெருங்காது என்பதை உணர, ஊற்று தண்ணீரே, எந்தன் தேவ ஆவியே, ஜீவநதியே, எழுந்தருளி வாரும், எங்களை அபிஷேகம் செய்ய வாரும், எங்களை ஆட்கொள்ள வாரும், எங்களை ஆண்டு வழி நடத்திட வாரும் அப்பா என்று சொல்லி பக்தியோடு பாடி ஆவியானவருடைய வரங்களையும் கொடைகளையும் பெற செபிப்போமாக. ஊற்று தண்ணீரே, எந்தன் தேவ ஆவியே, ஜீவநதியே, என்னில் பொங்கி பொங்கி வா. ஊற்று தண்ணீரே, எந்தன் தேவ ஆவியே, ஜீவநதியே, என்னில் பொங்கி பொங்கி வா. ஆசீர்வதியும் என் நேச கர்த்தரே, ஆசீர்வதியும் என் நேச கர்த்தரே, ஆவியின் வரங்களினால் என்னை நிரப்பும், ஆவியின் வரங்களினால் என்னை நிரப்பும். ஊற்று தண்ணீரே, எந்தன் தேவ ஆவியே, ஜீவநதியே, என்னில் பொங்கி பொங்கி வா. தூய ஆவியானவர் நம்மை ஆட்கொள்ளுகிற போது அந்த ஆவியானவரின் வல்லமையை நம் வாழ்வில் உணர்ந்து கொள்ளுகிற போது அவர் உண்மையிலேயே நம்மை வழி நடத்துகின்றார். அவர் நம்மோடு உடன் நடக்கின்றார். இந்த உலகத்தினுடைய எல்லா சவால்களையும் எதிர்கொள்ளக்கூடிய ஆற்றலை நமக்கு தருகின்றார். நம்மை திடப்படுத்துகின்றார், உறுதிப்படுத்துகின்றார். அசுத்தமான நம் வாழ்க்கையை பரிசுத்தமான வாழ்வாக மாற்றுகிறார். எனவே ஆண்டவரே, தூய ஆவியானவரே, எழுந்தருளி வாரும். அன்று இஸ்ராயேல் மக்களை நெருப்பு தூணாக, மேகத்தூணாக வழிநடத்திய இறைவா, எங்களை வழிநடத்த வாரும். அப்போஸ்தலர்களின் மீது நெருப்பு நாவடிவா இறங்கி வந்த ஆவியானவரே, எங்கள் மீதும் இறங்கி வாரும். உம் வல்லமையை பெற்றால் நாங்களும் இயேசுவின் சாட்சிகளாக வாழ முடியும்.
இந்த தேவ நற்கருணையில் உயிருள்ள பிரசன்னம் ஆண்டவர் எழுந்தருளி இருப்பதை எங்களால் உணர முடியும். அத்தகைய உணர்வை எங்களுள் உள்ளத்தில் ஊட்ட, அத்தகைய விசுவாசத்தில் நாங்கள் உறுதி பெற்றிருக்க, நம்பிக்கையோடு எங்களுடைய வாழ்க்கை பயணத்தை தொடர இந்த புதிய ஆண்டிலே எழுந்தருளி வந்து எங்களை ஆசீர்வதியும் ஆவியானவரே என்று சொல்லி செபிப்போமாக. கண்மலையை பிளந்து வானாந்தரத்திலே கர்த்தாவே உம் ஜனங்களின் தாகம் தீர்த்தீரே. கண்மலையை பிளந்து வானாந்தரத்திலே கர்த்தாவே உம் ஜனங்களின் தாகம் தீர்த்தீரே. பள்ளத்தாக்கிலும் மலைகளிலும் பள்ளத்தாக்கிலும் மலைகளிலும் தண்ணீர் பாயும் தேசத்தை நீர் வாக்களித்தீரே. தண்ணீர் பாயும் தேசத்தை நீர் வாக்களித்தீரே. ஊற்று தண்ணீரே எந்தன் தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஊற்று தண்ணீரே எந்தன் தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஆசீர்வதியும் என் நேச கர்த்தரே, ஆசீர்வதியும் என் நேச கர்த்தரே. ஆவியின் வரங்களினால் என்னை நிரப்பும், ஆவியின் வரங்களினால் என்னை நிரப்பும். ஊற்று தண்ணீரே எந்தன் தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நற்கருணை ஆண்டவர் மீது நம் கண்களை பதிய வைப்போம். இயேசுவை உற்று நோக்குவோம். எளிய அப்ப வடிவில் தன்னை சரீரமாக வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிற இயேசுவின் மீது முழுமையான நம்பிக்கையும் விசுவாசமும் கொள்வோம். 1 யோவான் 4வது அதிகாரம் 7-8 இறை வசனங்கள் சொல்கிறது, அன்பு கடவுளிடமிருந்து வருகிறது. அன்பு செலுத்தும் அனைவரும் கடவுளிடமிருந்து பிறந்தவர்கள். ஆம், அன்பான கடவுள் அன்பாய் தன்னை முழுவதுமாய் வெளிப்படுத்துவதுதான் இந்த நற்கருணை. 1 யோவான் 4வது அதிகாரம் 21வது இறைவார்த்தை சொல்கிறது, கடவுளிடம் அன்பு செலுத்துவோர் தம் சகோதர சகோதரிகளிடமும் அன்பு செலுத்த வேண்டும். இதுவே அவரிடமிருந்து நாம் பெற்ற கட்டளை. நாம் ஒருவர் மற்றவரை நேசிக்க வேண்டும், அன்பு செய்ய வேண்டும். அன்பு நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடமிருந்து வருகிறது. யோவான் நற்செய்தி 3வது அதிகாரம் 16வது இறைவார்த்தை சொல்லுகிறபடி, தம் ஒரே மகன் மீது நம்பிக்கை கொள்ளும் எவரும் அழியாமல் நிலை வாழ்வு பெறும் பொருட்டு அந்த மகனையே அளிக்கும் அளவிற்கு கடவுள் உலகின் மேல் அன்பு கூர்ந்தார். உலகின் மேல் என்பது உங்கள் மீதும் என் மீதும் கடவுள் அன்பு கூர்ந்தார் என்பதின் அடையாளம். தன் ஒரே பேரான மகனான ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் ஒப்பு கொடுத்து அவர் சிந்திய இரத்தத்தினால் நம் ஒவ்வொருவரையும் அவர் மீட்டுக் கொண்டார். நம் பாவங்களை கழுவி நம்மை தூய்மையாக்குகின்றார். ஆம், அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, அன்பினால்தான் இந்த உலகம் இயங்குகிறது. அன்பினால்தான் இந்த உலகம் உருவாக்கப்பட்டது. அன்புக்காகத்தான் இந்த உலகமே இருக்கிறது. நாம் எப்படி வாழ்கிறோம்? நம்முடைய அன்பின் தன்மை என்ன? நம்முடன் வாழ்கிற பிற சகோதர சகோதரிகளை அன்பு செய்கிறோமா? நம் தாய் தந்தையை நேசிக்கிறோமா? நம்முடன் பிறந்தவர்கள் மீது நமக்கு அன்பு உண்டா? சிந்தித்து பார்ப்போம். தூய யோவான் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 15
இறை வார்த்தைகள் 9 முதல் 11 முடிய. என் தந்தை என் மீது அன்பு கொண்டுள்ளது போல நானும் உங்கள் மீது அன்பு கொண்டுள்ளேன். என் அன்பில் நிலைத்திருங்கள். நான் என் தந்தையின் கட்டளைகளை கடைபிடித்து அவரது அன்பில் நிலைத்திருப்பது போல நீங்களும் என் கட்டளைகளை கடைபிடித்தால் என் அன்பில் நிலைத்திருப்பீர்கள். என் மகிழ்ச்சி உங்களுள் இருக்கவும் உங்கள் மகிழ்ச்சி நிறைவு பெறவுமே இவற்றை உங்களிடம் சொன்னேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஒரு தாய் என்னோடு பகிர்ந்து கொண்ட ஒரு செய்தி. ஃபாதர், என் புள்ள சின்ன பையனா இருக்கும் போதே அவனுடைய அப்பா இறந்து போயிட்டாரு. இந்த குழந்தைய நான் எப்படி காப்பாற்ற போறேன் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் மனவேதனைப்பட்டேன், கஷ்டப்பட்டேன். இந்த பிள்ளைக்காக உழைக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணி 4-5 வீட்டில் போய் பாத்திரம் தேய்ச்சி என் பிள்ளைய காப்பாத்தின ஃபாதர். அந்த பிள்ளைய படிக்க வச்சேன் ஃபாதர். அவனும் நல்லா படிச்சான், ஒழுக்கமான நல்ல பிள்ளையா இருந்தான், என் சொல் பேச்சு கேட்டு நடந்தான். என் மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. பள்ளி படிப்பை முடிச்சுட்டு காலேஜுக்கு போனான், அங்கேயும் நல்லா படிச்சான். பிறகு அவனுக்கு நல்ல ஒரு வேலை கிடைச்சது, நல்ல சம்பாதனையும் கிடைச்சது. இன்னைக்கு நல்லா சம்பாதிக்கிறான் ஃபாதர், நல்லா இருக்கிறான் ஃபாதர். ஆனா ஒரு வருத்தம், அவனுக்கு நான் கல்யாணம் எல்லாம் செஞ்சு வச்சேன். கல்யாணமான பிறகு அவனுக்கு இன்னைக்கு 2 பிள்ளைங்க வந்துடுச்சு. என்ன அவன் கண்டுக்கிறதே இல்லை ஃபாதர். அவங்க என்னை தனியா ஒரு வீட்டில் விட்டுட்டு அப்பார்ட்மெண்ட்ல வீடு வாங்கிட்டு போயிட்டாங்க ஃபாதர். என் பிள்ளையும் அவங்க மனைவி பிள்ளைங்க எல்லாம் சந்தோஷமா இருக்கிறாங்க. ஆனா என்னதான் அவன் கண்டுக்கவே இல்லை, என்ன ஏதுன்னு கேட்கறதே இல்லை. அவனுடைய ஃபோன் காலுக்காக நான் ஒவ்வொரு நாளும் ஏங்கி தவிச்சிட்டு இருக்கிறேன் ஃபாதர். என் பையன் ஃபோன் பண்றதே இல்லை, ரொம்ப கஷ்டமா இருக்குது ஃபாதர் அப்படின்னு சொல்லி அந்த அம்மா தன்னுடைய உள்ளத்தில் இருந்த வலிய வேதனைய, தன்னுடைய மகனிடமிருந்து அன்பு கிடைக்காத அந்த நிலையை நினைச்சு புலம்புனாங்க. அன்பு சகோதர சகோதரிகளே, 1 யோவான் 4வது அதிகாரம் 20வது இறைவார்த்தை சொல்லுகிறது, கடவுளிடம் அன்பு செலுத்துவதாக சொல்லிக்கொண்டு தம் சகோதர சகோதரிகளை வெறுப்போர் பொய்யர். தம் கண்முன்னே உள்ள சகோதர சகோதரிகளை அன்பு செலுத்தாதோர் கண்ணுக்கு புலப்படாத கடவுளிடம் அன்பு செலுத்த முடியாது. ஆம், நம் உடன் வாழ்கிற பிற சகோதர சகோதரிகளை முதல்ல நேசிப்போம். நம்முடைய குடும்பத்தில் இருக்கிற நம்முடைய கணவனையோ மனைவியையோ நம்ம அப்பா அம்மையோ நம்முடைய பிள்ளைகளையோ நேசிக்க முன் வருவோம். அதுதான் முதல் படியாக நாம் செய்ய வேண்டிய வேலை. என் அன்பு சகோதர சகோதரிகளே, அன்பினால் தான் இந்த உலகம் இயங்குகிறது, மறந்துடாதீங்க. கொலோசியர் 3:14 இறைவார்த்தை சொல்லுகிறது, அனைத்துக்கும் மேலாக அன்பையே கொண்டிருங்கள், அதுவே அனைத்தையும் பிணைத்து நிறைவு பெறச் செய்யும் என்று. எல்லாவற்றுக்கும் மேலாக நாம் அன்பை தான் நம்முடைய வாழ்க்கையில முதன்மையாக கொண்டிருக்கணும். அந்த அன்பு இருந்தா எல்லாமே நம்முடைய வாழ்க்கையில முழு மன நிறைவாக அமையும். அன்பே இறைவா, அனைவரும் ஒன்றாய் இணைந்து செயலாற்ற எங்களை இந்நாளில் ஆசீர்வதியும் என்று ஒப்பு கொடுத்து செபிப்போம்.
அன்பே இறைவா அனைவரும் ஒன்றா அகிலத்தில் வாழ்ந்திட அருள் புரியும். அன்பே இறைவா அனைவரும் ஒன்றாய் அகிலத்தில் வாழ்ந்திட அருள் புரியும். ஒன்றா வாழ்ந்திட நன்றா வாழ்ந்திட அன்பாய் வாழ்ந்திட அருள் புரியும். ஒன்றாய் வாழ்ந்திட நன்றாய் வாழ்ந்திட அன்பாய் வாழ்ந்திட அருள் புரியும். அன்பே இறைவா அனைவரும் ஒன்றா அகிலத்தில் வாழ்ந்திட அருள் புரியும். ஒற்றுமை இந்த அகிலத்தில் அன்போடு அமைதியோடு மகிழ்ச்சியோடு ஒருங்கிணைந்து வாழ, அன்பாய் வாழ அன்பான ஆண்டவரை, அன்பின் பிரசன்னமானவரை, அன்பாக வந்தவரை, அன்பை கொடுத்தவரை, அன்பாக இருப்பவரை ஒரு மனதாய் போற்றி புகழ்ந்து ஆராதனை செய்வோம். தனியாய் பிறக்கும் மானிடர்கள் துணையாய் வாழ்ந்திட அருள் புரியும். தனியாய் பிறக்கும் மானிடர்கள் துணையாய் வாழ்ந்திட அருள் புரியும். இணையாய் சமமாய் ஆணும் பெண்ணும் இருகரம் கோர்த்திட அருள் புரியும். இணையாய் சமமாய் ஆணும் பெண்ணும் இருகரம் கோர்த்திட அருள் புரியும். இருகரம் கோர்த்திட அருள் புரியும். ஒன்றாய் வாழ்ந்திட நன்றாய் வாழ்ந்திட அன்பாய் வாழ்ந்திட அருள் புரியும். ஒன்றாய் வாழ்ந்திட நன்றாய் வாழ்ந்திட அன்பாய் வாழ்ந்திட அருள் புரியும். குடும்பத்தில் தந்தை, தாய், கணவன், மனைவி, பிள்ளைகள் என்று எல்லாருமாய் ஒன்றாய் இணைந்து வாழ்கிற போதுதான் அந்த குடும்பம் அர்த்தமுள்ள குடும்பமாக, முழுமையான குடும்பமாக, நிறைவான அருளை ஆசீரை பெற்ற குடும்பமாக இருக்க முடியும். தந்தை ஒரு பக்கம், தாய் ஒரு பக்கம், பிள்ளைகள் எல்லாம் பிரிந்து போய் வெவ்வேறு திசையில் இருந்து கொண்டு ஒருவர் மற்றவரை இழிவாக, ஒருவர் மற்றவரிடையே தேவையில்லாத மோதல்களை உருவாக்கி கொண்டு பிரிவினைகளோடு பேதங்களோடு இருக்கிறோம் என்றால், வேற்றுமை பாராட்டி இருக்கிறோம் என்றால் அந்த குடும்பம் உடைந்து போகும் அல்லவா? அந்த குடும்பம் சிதைந்து போயிருக்கும் அல்லவா? பார்க்கிறவர்கள் எல்லாரும் ஏளனப்படுத்தும்படி, கேலி கிண்டல் செய்கிறபடி அந்த குடும்பத்தின் நிலைமை மோசமாகிவிடும் அல்லவா? அன்பார்ந்தவர்களே, ஒற்றுமையாய் வாழ, இணைந்து வாழ ஆண்டவரிடத்தில் நம் குடும்பத்தை ஒப்பு கொடுத்தவர்களாய் ஜெபிப்போம். தந்தையும் தாயும் குடும்பத்திலே சிந்தை ஒன்றாகிட அருள் புரியும். தந்தையும் தாயும் குடும்பத்திலே சிந்தை ஒன்றாகிட அருள் புரியும். பிள்ளைகள் பெற்றோர் பாசத்திலே பிணக்குகள் தீர்த்திட அருள் புரியும். பிள்ளைகள் பெற்றோர் பாசத்திலே பிணக்குகள் தீர்ந்திட அருள் புரியும். பிணக்குகள் தீர்த்திட அருள் புரியும். ஒன்றாய் வாழ்ந்திட நன்றாய் வாழ்ந்திட அன்பாய் வாழ்ந்திட அருள் புரியும். ஒன்றாய் வாழ்ந்திட நன்றாய் வாழ்ந்திட அன்பாய் வாழ்ந்திட அருள் புரியும். நாம் வாழ்கிற இந்த நாட்டிலும் சமூகத்திலும்
பல மதங்கள் இருக்கிறது, சாதிகள் இருக்கிறது, மொழி இனங்கள் இருக்கிறது. ஆனால் இவற்றின் பேரில் இன்றைக்கு நம்மை பிரித்தாளுகின்ற சூழல் வருகிற போது, நான் உயர்ந்தவன் நீ தாழ்ந்தவன் என்கிற பாகுபாடு வருகிற போது, ஒருவர் மற்றவரை கீழே போட்டு மிதிக்கின்ற நசுக்குகின்ற நிலை வருகிற போது, இதோ இந்த சாதியோ மதமோ மொழியோ இனமோ மானிட குலத்தினுடைய எதிரியாக மாறிவிடுகிறது. அது நஞ்சாக மாறிவிடுகிறது. நஞ்சாக கலந்து நம் ஒவ்வொருவரையும் கொள்ளுகிறது, நம் நிம்மதி இழக்கச் செய்கிறது. நமக்குள் வேறுபாட்டை உருவாக்கி ஒருவர் மற்றவரை நாம் துவேஷம் செய்யக்கூடிய, கொல்லக்கூடிய அளவிற்கு அது நம்மை இட்டுச் செல்கிறது. எனவே ஆண்டவரே, ஒற்றுமையாய் வாழ, இணைந்து வாழ, ஒருவர் மற்றவருடைய கரம் கோர்த்து செயலாற்ற, நல் உறவு மேம்பட, மனித நேயமும் மனித மாண்பும் இந்த உலகத்தில் காக்கப்பட, இதோ ஒற்றுமைக்காக, உமது அருளுக்காக, ஆசிருக்காக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். சாதியும் பிரிவும் மதவெறியும் நஞ்சென்று விலக்கிட அருள்புரியும். சாதியும் பிரிவும் மதவெறியும் நஞ்சென்று விலக்கிட அருள் புரியும். நீதியை விதைத்து அமைதியையே அறுவடை செய்திட அருள் புரியும். நீதியை விதைத்து அமைதியையே அறுவடை செய்திட அருள் புரியும். அறுவடை செய்திட அருள் புரியும். நன்றாய் வாழ்ந்திட, நன்றாய் வாழ்ந்திட, அன்பாய் வாழ்ந்திட அருள் புரியும். ஒன்றாய் வாழ்ந்திட, நன்றாய் வாழ்ந்திட, அன்பாய் வாழ்ந்திட அருள் புரியும். அன்பினால் தான் இந்த உலகம் இயங்குகிறது. ஆம், அன்பினால் மட்டுமே இந்த உலகம் இயங்குகிறது. அன்பினால் நமக்கு பல நன்மைகள் கிடைக்கும். அன்புள்ள மனிதரிடத்தில் இரக்கம் இருக்கும், மன்னிப்பு இருக்கும், பிறருக்கு உதவி செய்ய வேண்டும் என்கிற நல்ல எண்ணம் இருக்கும். வாழ்க்கையை மகிழ்ச்சியா அனுபவிப்பாங்க. அவருடைய குடும்பத்துல சகல விதமான ஆசீர்வாதங்களும் ஒற்றுமையும் இருக்கும். அவர்களுடைய உறவு நிலை நல்ல மேம்பட்டு இருக்கும். இதுக்கு எல்லாமே காரணம் அன்பு தான். அதே நிலையில இந்த அன்பினால சில நேரங்கள்ல நமக்கு தீமை கூட வரலாம். நம்ம எச்சரிக்கையா இருக்கணும், கொஞ்சம் கவனமா இருக்கணும். அன்பினால நமக்கு தீமை வரும், உண்மைதான். அன்பின் பெயரை சொல்லிக்கொண்டு ஏமாற்றுகிறவர்கள் இந்த உலகத்தில் இருக்கிறாங்க. அன்புன்னு சொல்லிக்கொண்டு பொய் பேசுறவங்க இருக்கிறாங்க. அன்புன்னு சொல்லி வெளிவேஷம் போடுறவங்க இருக்கிறாங்க. அன்பின் பெயரை சொல்லி நம்மை மயக்கிறவங்க இருக்கிறாங்க, நம்ம மயக்கிறவங்க இருக்கிறாங்க. அன்பின் பெயரை சொல்லி நம்முடைய மனதை நோகடிக்கிறவங்க இருக்கிறாங்க. ஆமாங்க, அன்பின் பெயரை சொல்லி நம்மை காயப்படுத்துறவங்க இருக்கிறாங்க. நம் மீது சந்தேகப்படுறவங்க இருக்கிறாங்க. நம்மளை துச்சம் என கருதுறவங்க இருக்கிறாங்க. இதுவும் கூட இந்த அன்புனால தான் நடக்குது. கொஞ்சம் நாம கவனமா எச்சரிக்கையா இருக்கணும். அன்பு தேவைப்படுகிற இடத்தில் இரக்கமாக, மன்னிப்பாக, மகிழ்ச்சியாக வெளிப்பட வேண்டும். தேவையில்லாத இடத்தில் போய் ஏமாந்து விடக்கூடாது. மனதை நோகடித்துக் கொள்ளக்கூடாது. நம்முடைய மனதை காயப்படுத்திக் கொள்ளக்கூடாது. எனவே ரொம்ப அன்புல கவனமா இருப்போம், எச்சரிக்கையா இருப்போம். நற்கருணையில் எழுந்தருளி இருக்கும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அன்பின் அடையாளமாய் இருக்கிறார். அன்பை முழுவதுமாய் வெளிப்படுத்துகிறார். அவருடைய உண்மையான அன்பை சுவைப்போம். அந்த அன்பினுடைய தன்மையை உணர்வோம். அந்த அன்பின் மேன்மையை நம்முடன் வாழ்கிற பிற சகோதர சகோதரிகளுக்கும் கொடுப்போம். 1 கொரிந்தியர் 13வது அதிகாரம் 1 முதல் 13 வரை உள்ள இறை வார்த்தைகளை
வாசித்தால் அன்பின் ஆழம் நமக்கு புரியும், அன்பினுடைய முக்கியத்துவம் நமக்கு விளங்கும். நான் மானிடர் மொழிகளில் பேசினும் வானதூதர்களின் மொழியில் பேசினாலும் அன்பு எனக்கு இல்லையே ஒலிக்கும் வெண்கலமும் ஓசையிடும் தாளமும் போலானேன். இறைவாக்கு உரைக்கின்ற ஆற்றல் நமக்கு இருந்தாலும், மறைபொருளை எல்லாம் விளக்கக்கூடிய திறன் நமக்கு இருந்தாலும், அன்பு இல்லைன்னா நாம ஒண்ணுமே இல்லை. அன்புள்ள மனிதர்கள், அன்பு பொறுமை உள்ளது, நன்மை செய்யும், பொறாமைப்படாது, தற்புகழ்ச்சி கொள்ளாது, இருமாப்பு அடையாது, இழிவானதை செய்யாது. ஆமாம், உண்மையிலேயே அன்பு தன்னலம் நாடாது, எரிச்சலுக்கு இடம் கொடாது, தீங்கு நினைக்காது. இந்த அன்பு எப்பொழுதுமே நன்மையை நாடி தேடுவதில் அது ஆனந்தம் கொள்ளும். நம்பிக்கை, எதிர்நோக்கு, அன்பு ஆகிய மூன்றுமே நிலையாய் உள்ளன. இறைவார்த்தை சொல்லுகிறது, நம்பிக்கை, எதிர்நோக்கு, அன்பு ஆகிய மூன்றுமே நிலையாய் உள்ளன, இவற்றுள் அன்பே தலை சிறந்தது என்று சொல்லுகிறது. 1 கொரிந்தியர் 13வது அதிகாரம். இந்த வசனத்தெல்லாம் வாசிக்கும் போது பாடல் ஒன்று நம்முடைய நினைவுகளுக்கு வருகிறது. அதிசயங்கள் பல நிகழ்ந்திடனும், ஆண்டவரை பாடி துதித்திடனும், அரவணைப்பு பல கொடுத்திடனும், அன்பில்லையேல் ஒரு பயனும் இல்லை. ஆம், அன்பில்லையேல் ஒரு பயனும் இல்லை. ஆன்றோரை போல நாம் இருந்தாலும், சான்றோரை போல நாம நடந்துகிட்டாலும், அறிவிலெல்லாம் சிறந்து விளங்கினாலும், அன்பில்லையே ஒரு பயனும் இல்லை. என் அன்பு சகோதரர்களே, என் அன்பு சகோதரியே, 1000 இருந்தும் அன்பில்லையே எதுவுமே ஒன்றுமில்லை. பணம், பதவி, அதிகாரம், வசதி, படிப்பு, பட்டம் எல்லாம் இருக்கலாம், இது எல்லாம் இருக்கலாம். இது எல்லாம் இருந்து அன்பு இல்லைன்னா எதுவுமே ஒன்று இல்லை. அதனால தான் அந்த பாடல் வரிகள் அழகாக சொல்கிறது, 1000 இருந்தும் அன்பில்லையே எதுவும் ஒன்றுமில்லை, இவ்வுலகில் எதுவுமே ஒன்றுமில்லை. திருப்பாடல் 143 இறை வார்த்தை 8. உமது பேரன்பை நான் வைகரையில் கண்டடையச் செய்யும், ஏனெனில் உம்மீது நம்பிக்கை வைத்துள்ளேன். நான் நடக்க வேண்டிய அந்த வழியை எனக்கு காட்டியருளும், ஏனெனில் உம்மை நோக்கி என் உள்ளத்தை உயர்த்துகின்றேன். அன்புள்ளவர்களாய் வாழ, இயேசுவின் அன்பை சுவைக்க, அந்த அன்பை நம் உடன் வாழ்கிற பிற சகோதர சகோதரிகளுக்கும் கொடுக்க, என் அன்புள்ளம் கொண்டவர்களே, தாழ்ந்து பணிந்து வணங்கி மாண்புயர் கீதம் பாடி ஆண்டவருடைய இறை மாட்சியில் பங்கு பெற சிறப்பாக தாழ்ந்து பணிந்து வணங்கி மன்றாடுவோமாக.